பிரைஸ் தி லார்ட். புத்திர சுவிகாரம் என்பது என்ன, சுவிகார புத்திரர் என்பது என்ன என்பதை குறித்து நம்ம பார்க்கலாம். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. தெரியாதவர்களுக்கு நீங்கள் அனுப்பி கொடுங்க, அநேகருக்கு பிரயோஜனப்படும். இப்போது புத்திர சுவிகாரர் என்பது என்ன என்று சொன்னால், தன்னுடைய சொந்த பிள்ளைக்கு சொல்வதுக்கு தான் பேர் தான் புத்திர சுவிகாரர். இப்போ எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்கன்னா, இந்த 2 பிள்ளைங்களை எனக்கு புத்திர சுவிகாரர்கள். ஒருவேளை இப்போ எனக்கு பிள்ளை இல்லாமல் இருந்து நான் மற்ற பிள்ளையை தத்தெடுத்து வளர்த்தேன் என்று சொன்னால் அதற்கு பெயர் சுவிகார புத்திரர்கள். இப்போ மொர்தகாய் எஸ்தரை எடுத்து வளர்க்குறார். அவங்க அப்பா அம்மா இல்லாதனால எஸ்தரை எடுத்து வளர்க்குறார். அது தத்தெடுத்த பிள்ளை. அந்த பிள்ளைக்கு தான் என்ன சொல்கிற வேதம் என்ன சொல்லுதுன்னா சுவிகார புத்திரர் அப்படின்னு சொல்லுது. இப்போ பார்த்தீங்கன்னா வேதத்தில் இஸ்ரவேலர்கள் புறஜாதியார்கள் என்று 2 இருக்கிறாங்க. இப்போ இஸ்ரவேலரை குறித்து தேவன் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், உபாகமம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூமி மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களை கர்த்தர் தமக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். அவருடைய பிள்ளைகளாக அவருக்கு அது அழகாக அந்த வார்த்தை சொல்லுது, தனக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். அப்போ இஸ்ரவேலர் தான் அவருடைய பிள்ளைகளாக அவர் தெரிந்தெடுக்கிறார். அப்போ அவங்க தான் புத்திர சுவிகாரர்கள். ஆனால் புறஜாதியாராகிய நம்மை அவர் தத்தெடுக்கிறார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபேசியர் 1:6 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி புறஜாதியாராகிய நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவுக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்தார். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இதில் நிறைய பேருக்கு இது தெரியல. புத்திர சுவிகாரன்னா அவர் சொல்கிறார், இஸ்ரவேலர்கள் என்னுடைய சொந்த ஜனம், அதனால் அவங்க புத்திர சுவிகாரர்கள். புறஜாதியாராகிய நம்ம அவர் தத்தெடுக்கிறார். ஏன் தத்தெடுக்கிறாருன்னா, அந்த இஸ்ரவேலர்கள் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளலை. ஏற்றுக்கொள்ளாதனால புறஜாதியாராகிய நமக்கு அந்த கிருபையின் ஐஸ்வர்யம் கிடைக்குது. அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தினால அவர் புறஜாதியாராகிய நம்மை பிதாவுக்கு தத்து பிள்ளைகளாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலம் நம்ம போகிறோம். அதனால் நம்ம அந்த சுவிகார புத்திரரை அவர் தத்தெடுத்து இஸ்ரவேலருக்கு உள்ள அவருடைய சொந்த பிள்ளைகளுக்குள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும் புறஜாதியாராகிய நமக்கும் தந்திருக்கிறார். இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். புத்திர சுவிகாரம்னா என்ன, சுவிகார புத்திரனா என்ன. இப்போ புறஜாதியார் புத்திர சுவிகாரர் கிடையாது. அவங்க சுவிகாரர் புத்திரர்கள் அடாப்ட் பண்ணி புத்திர சுவிகாரத்துக்குரிய எல்லாவற்றையும் அவர்களுக்கும் கொடுத்திருக்கிறார். அதுதான் இப்போ நம்ம தேவனுக்கு புத்திர சுவிகாரம் தான் இருக்கிறோம். எப்படின்னா நம்மளை அடாப்ட் பண்ணி நம்மளுக்கு அங்கே புத்திர சுவிகாரருக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் சுவிகார புத்திரருக்கு உண்டு. ஆதலால் அந்த ஆசீர்வாதம் அத்தனை நமக்கும் வருது. இதைத்தான் வேதம் ரொம்ப அழகாக சொல்கிறது. அதனால் இதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். நாம் புறஜாதியாராகிய நாம் வேதத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் என்று சொல்கிறாரு. ஒன்று இஸ்ரவேலர், மற்றவர் புறஜாதியார். இந்த 2 பேரையும் ஒரு ஆள் புத்திர சுவிகாரர், ஒரு ஆள் சுவிகார புத்திரர். இப்போ சுவிகார புத்திரர் என்ன ஆயிட்டாங்க, இஸ்ரவேலர்கள் ஏற்றுக்கொள்ளாதபடினால இயேசுவை நம்மளை புத்திர சுவிகாரராக மாற்றிட்டார். இப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா, தேவனிடத்திலிருந்து சகல ஆசீர்வாதங்களும் நமக்கு உரியதாய் மாறி போகிறது என்பதை நம்ம பார்க்குறோம். பார்த்திங்கன்னா ரோமர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் இஸ்ரவேலரை குறித்து பவுலடிகள் சொல்கிறாரு. அவர்களுக்கு தேவன் என்னெல்லாம் வச்சுருக்காருன்னா, அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரம் அவர்களுடையது, மகிமை, உடன்படிக்கை, நியாயப்பிரமாணம், தேவாராதனை, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவர்களுடையது அப்படின்னு சொல்கிறார். அப்போது இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கும் பார்த்தீங்கன்னா, அந்த இஸ்ரவேலர்கள் புத்திர சுவிகாரர்கள் என்று சொல்லி ரோமர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. அப்போதே போல் எபேசியர் புஸ்தகம் நாம் சுவிகார புத்திரர் என்பது அழகாக சொல்கிறது. அப்போ சுவிகார புத்திரராகிய நாம் அங்கே பிதாவாகிய தேவனுக்கு புத்திர சுவிகாரர்களாய் தத்தெடுத்து கொண்டு போய் இயேசு கொடுக்கிறார். அதனால தான் நம்ம எல்லா ஆசீர்வாதங்களையும் பெறுவதற்கு தகுதி உள்ளவர்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. காரியத்தை குறித்து நீங்கள் நிறைவாய் அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.